நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னா எப்படி இருக்குது பாருங்க, செம்மையாக இருக்குல்ல சரிங்களா? எல்லாமே அது கோல்டுலேயே செஞ்சுட்டு இருக்க மாதிரி இருக்குது, இதெல்லாம் சூப்பராக இருக்குது பாருங்க. பாத்ரூம் எவ்வளோ சுத்தமாக இருக்குது, சூப்பராக இருக்குப்பா. ஏர்போர்ட்டில் பாத்ரூம்லாம் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சவுதியிலேருந்து நான் உங்கள் ஏரியாவில் பல பேசுகிறேன். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நம்ம சேனல் ரொம்ப நாள் வீடியோ வராமல் இருந்துச்சு, எதனாலும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். இங்கே பாருங்கள், கெஸ் பண்ணுங்கள் பார்ப்போம். ஆமாம், நம்ம அப்படியே கிளம்புறதுல அப்படியே நம்ம ரெடி பண்ணிட்டு இருந்தோம், அதனால் பிஸியாக இருந்ததுனால நம்ம வந்து இது பண்ண முடியல. ஓகேவா? ஓகே, இப்போ நான் அப்போ போயிட்டு வரேன். இந்தியாவில் சந்திப்போம். அதனால வீடியோ போட முடியல. நம்ம சேனலுக்காச்சும் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஓகேப்பா. ஒரு வழியாக நம்ம ஏர்போர்ட்டுக்கு வந்தாச்சு. ஏர்போர்ட்டில் வந்து அப்படியே க்யூவில் நின்றுட்டு இருக்கோம். ரியாத் ஏர்போர்ட்டு, கிங் காலித் ஏர்போர்ட்டுக்கு வந்தாச்சு. துபாய் எமிரேட்ஸு நம்ம அப்படியே க்யூவில் நின்றுட்டு இருக்கோம். எத்தனை மணிக்குன்னு தெரியல, ஆனால் கேட்டு ஓப்பன் பண்ணல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், உள்ளே போய் பார்ப்போம். பாத்ரூம் எவ்வளோ சுத்தமாக இருக்குது, சூப்பராக இருக்குப்பா. ஏர்போர்ட்டில் பாத்ரூம்லாம் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? சூப்பராக இருக்குது. வெளியில் நம்மளும் அப்படியே கிளம்பியாச்சு. ஃப்ளைட்டுக்கு ரெடி ஆகிட்டு, நம்ம ஃப்ளைட்டு இதோ நிற்கிது பாருங்க தான். அப்படியே கிளம்பிட்டு அப்படியே ஊருக்கு போட்டு தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக நம்ம துபாய் வந்தாச்சு. இதான் துபாய் ஏர்போர்ட் உள்ள. எப்படி இருக்குண்ணா? ஒரு ஹாய் கட்டுங்கண்ணா. யூடியூப் எப்படி இருக்குது பாருங்க, செம்மையாக இருக்குல்ல சரிங்களா? எல்லாமே அது கோல்டுலேயே செஞ்சுட்டு இருக்க மாதிரி இருக்குது, இதெல்லாம் சூப்பராக இருக்குது பாருங்க. பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குண்டு. துபாய் வந்தாச்சு. வாங்க ஏதாச்சும் பர்ச்சேஸ் பண்ணிட்டு டியூட்டி ஃப்ரீயில் ஏதாச்சும் பாருங்கள். சரக்கு 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 சரக்குன்னு இவ்வளோ சரக்கு வச்சுருக்காங்க. எல்லாம் லிக்கர் ஐட்டம் தான் பாருங்க. அவ்வளோ லிக்கர் ஐட்டம், ஓல்டு மங்கு அது இதுன்னு வச்சுருக்காங்க. பிளாக்கு பேரில் எல்லாம் டியூட்டி ஃப்ரீ தான். நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 4 ஹவர் டைம் இருக்குது. எல்லாத்தையும் சுற்றி பார்க்க வேண்டியதான் நிதானமாக. எல்லாம் அப்படி இருக்குங்க. பக்காடி, ரெட் லேபிள், க்ரீன் லேபிள், கோல்டு லேபிள், எல்லா லேபிளும் இருக்குங்க. அப்படி இருக்கு பாருங்க சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஏதாச்சும் பர்ச்சேஸ் பண்ணிட்டு அப்புறமா உங்களுக்கு வீடியோ எடுத்து காட்டுறோம். ஓகே பாய். பாலா பேசுகிறேன். நம்ம எங்கே இருக்கோம்னா நம்ம கேட்டை நோக்கி போயிட்டுருக்கோம். எந்த கேட்டுன்னு தெரியல. அப்படியே கேட்டு எங்கே இருக்குன்னு பார்த்துட்டு அப்படியே போயிட்டுருக்கோம். எந்த கேட்டு என்னன்னு ஏதுன்னு தெரியல, பார்ப்போம். எந்த கேட்டுக்கு போகிறோம்னு தெரில. இப்போ நம்ம எங்கே கிளம்பியாச்சுன்னா துபாயிலேருந்து நம்ம கொழும்பு கிளம்பியாச்சு. துபாயிலேருந்து கொழும்பு நம்ம எமிரேட்ஸ் ஃப்ளைட்ஸு அப்படியே இருக்கு பாருங்க. அதில் பஸ் இதெல்லாம் தான் நம்ம பார்க்க போகிறோம்ப்பா. ஓகே பாய், கொழும்புல போய் பார்க்குவோம். பாய். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், ஒரு ஃப்ளைட்டு டேக் ஆஃப் ஆகிறதுக்கு லைட்டாக மூவ் ஆகுது. தெரியுதா உங்களுக்கு? தெரியுதா என்ன தெரியல. அது பாருங்க, இந்த மாதிரி இது மூவ் ஆகிட்டு இது ஸ்லோவாக இது பண்ணுது. அழகாக தெரியுது. திரும்ப மெதுவாக திரும்ப எவ்வளோ புதுசு இருக்குது பார்த்தீங்களா?
வழியாக நம்ம ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸு வந்தாச்சு. ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸுக்கு வந்தாச்சு. நம்மளுக்கு காலம்பு தான் ஃப்ளைட்டு. அது வரைக்கும் நம்ம இங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கணும். அதை பாருங்கள், ஸ்ரீலங்கா ஏர்போர்ட்டு ஃபுல்லாகவே தான் சரியான வெயிட்டிங் இருக்குது. ஆனால் செம வெயிட்டிங். காலம்பு தான் ஃப்ளைட்டு. மணி இப்போ தான் 10:10 என்னமோ தான் ஆகுது பாருங்கள். ஃபுல்லாக ஸ்ரீலங்கா தான். அவன் ரெஸ்ட் ரூம் போயிருக்காப்புல அண்ணன். அவங்கள பார்த்துட்டு வந்துடும் டாப்பில் அண்ணன். போயிட்டு பார்ப்போம்.